பொட்டேட்டோ பாஸ்கெட், பொட்டேட்டோ நெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக, கிறிஸ்பியாக, டேஸ்டியாக, குழந்தைங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதில் சேலடுக்காக நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம், பன்னீர் சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. ரொம்ப ஈஸியாக ஒரு ½ அன் ஹவரில் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பருப்பெல்லாம் மசிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி மசிச்சும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் கட்டி இல்லாமல் இருக்கணும், அதில் பெரிய பெரிய பீசஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ நல்லா துருவி எடுத்துக்கோங்க, இல்லை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பொட்டேட்டோவும் துருவி ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு வாட்டி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அந்த பாஸ்கெட் பண்ணுறப்ப பெரிய பீசஸ் வராமல் இருக்கணும், அதனால் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக ஆகணும், அந்தளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 3 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எனி குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஸ்லரி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு மைதா எல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சின்ன சின்ன பாஸ்கெட்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாஸ்கெட் செஞ்சு காமிச்சிடுறேன். கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கும். குட்டி குட்டி பாஸ்கெட்டாக செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி நிறைய பாஸ்கெட் பண்ணிடலாம். எல்லா பாஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மைதா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுப்போம். அது கூட நம்ம சேமியா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சேமியாவும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச பாஸ்கெட்டை இந்த மைதா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சேமியாவில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்கெட்டோட எல்லா பக்கத்துலேயும் சேமியா நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையால் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா ஒட்டிக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது எண்ணெயில் பொரிக்கிறப்போ ஒரு நெஸ்ட்டோட லுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பாஸ்கெட்ஸும் இந்த மாதிரி மைதாவில் டிப் பண்ணிவிட்டு சேமியாவில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாஸ்கெட் பண்ணும்போதே தெரியும், நல்லா சேமியா எல்லா ஈரப்பதத்தையும் நல்லா எடுத்துகிட்டு பாஸ்கெட் நல்ல ஷேப்பில் பண்ணுறதுக்கு வரும். எல்லா பாஸ்கெட்ஸும் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பாஸ்கெட்டாக எண்ணெயில் சேர்த்துட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்படி எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே தெளித்து விட்டிங்கன்னா சேமியா நல்லா பொரிஞ்சு வரும். அந்தமாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க.
சேமியாவும் நல்லா எண்ணெயில் பொரிச்சிடணும், பாஸ்கெட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. பாஸ்கெட் நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பாஸ்கெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சைடில் வச்சுட்டு இதுக்கு வேண்டிய சாலட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெள்ளரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆனியன் வேணுன்னா ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 ஸ்பூன் செஜ்வான் சாஸ் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மயோனீஸ் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான சாலட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டுக்கு வேண்டி எக்கு பண்ணிக்கலாம். வீட்டில் பன்னீர் இல்லைன்னா கொஞ்சம் பால் இருந்ததுன்னா பாலில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு நல்லா காய்ச்சினிங்கனாக்கா தெரிஞ்சு வந்துடும். ஸோ அதை நம்ம எடுத்து தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வச்சிங்கனாக்கா பன்னீர் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பன்னீர் நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா நெக்ஸ்ட்டு, அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாலட், அது எல்லா நெஸ்ட்லேயும் ஒரு ஸ்பூன் எல்லா நெஸ்ட்லேயும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பன்னீர் சின்ன சின்ன உருண்டையாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2 எல்லா நெஸ்ட்லேயும் 2 வச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு எக்ஸ் மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு பேர்டோட முட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதையும் எக்ஸோட சைடில் வச்சுருங்க. அவ்வளோதான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பொட்டேட்டோ நெஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.